சந்தியாராகம் சீரியல் கம்மிங் ப்ரோமோவில் கார்த்திக் தங்கி இருக்க ஹோட்டலில் தான் மாயா வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. அவங்கள எப்படியாச்சும் இந்த ஹோட்டலில் இருந்து வெளியில் துரத்தியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக புவனேஸ்வரி ஒரு பிளான் போடுறாங்க. இதனால் 2 பேர்த்த ரகுராம் வீட்டுக்கு அனுப்பி உங்களை சிறந்த தலைவராக நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம், உங்களுக்கு அவார்ட் கொடுக்குறோம், இந்த மாதிரி ஹோட்டலில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிட்டு போகிறாங்க. இதனால் ரகுராமும் ஜானகியும் அந்த ஹோட்டலுக்கு வராங்க. அந்த ஹோட்டல் ஃபங்க்ஷனுக்கு தான் ரகுராமும் ஜானகியும் வராங்க அப்படிங்கிறது நம்ம மாயாவுக்கு தெரியல. ஹோட்டல் மேனேஜர் எல்லாருக்கும் ஜூஸ் கொண்டு போய் கொடுமா அப்படின்னு மாயா கிட்ட சொல்லவும் அவங்க எல்லாத்துக்கும் ஜூஸ் எடுத்துட்டு வராங்க. அப்போ ரகுராமும் ஜானகியும் அந்த ஹோட்டலில் உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்றாங்க. ஐயோ பெரியப்பா உட்கார்ந்துருக்காரு, அவர் கண்ணில் நம்ம மாட்டணும்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எதேச்சியா திரும்பும்போது தான் கையில் வச்சிருக்கக்கூடிய ஜூஸ் அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் மேலே ஊற்றிடுது. இதனால் அவர் மாயாவை கோபத்தில் திட்டுறாரு. என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு ரகுராம் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே மாயாவை அவர் திட்டிகிட்டு இருக்காரு. அப்போது புவனேஸ்வரி வந்து என்ன ரகுராம், உங்கள் வீட்டு பொண்ணை இந்த மாதிரி ஹோட்டலுக்கெல்லாம் வேலைக்கு அனுப்பி வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே கடுப்பான ரகுராம் மாயா கிட்ட, என் குடும்ப மானத்தை வாங்குறதுக்கே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா, எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு கோபமாக திட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தும் எல்லாரும் மாயாவையே திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ கோபத்தில் ஜானகி, எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா, அவள் எதுக்காக அந்த ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்தான்னு தெரியுமா, அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவளை இந்த மாதிரி திட்டிகிட்டு இருக்க மாட்டீங்க அப்படின்னு ஜானகி சொல்ல, உடனே பத்மா, என்ன நீ எப்போ பார்த்தாலும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது உங்களுக்கு ஒரு வேலையாக போச்சு, இவ நம்ம அண்ணனோட மானத்தையே வாங்கிட்டா அப்படின்னு பத்மா சொல்ல, உடனே கோபத்தில் ஜானகி, போதும் பத்மா நிறுத்து, இப்போ எல்லார் முன்னாடியே நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், ஏங்க அந்த கார்த்தி செத்து போனதான் நினச்சிட்டு இருக்கோந்தோல்ல, அது உண்மை இல்லை, போய் அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கிற உண்மையை ஜானகி ரகுராம் கிட்ட போட்டு உடைச்சிட்றாங்க. இதனால உண்மை எல்லாருக்கும் தெரிய வருது. நீ என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, செத்து போனவன் எப்படி உயிரோட வர முடியும் அப்படின்னு பத்மா கேட்க, இது எல்லாமே அந்த புவனேஸ்வரியோட பிளான் தான் அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்ப கோபமாக புவனேஸ்வரி வீட்டுக்கு கிளம்புறாங்க. புவனேஸ்வரி உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வண்டியில் போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக கார்த்தி உயிரோட இருக்கிறது ரகுராமுக்கு தெரிய வந்திருக்கு. அடுத்து சந்தியாராகம் சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.